எக்ஸாம்பிள் 1.3ல இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஷோ தட்டு போட்டுக்கிறேன். பரவாயில்ல, சொல்யூஷன் என்ன சொல்லலாம், இதை ப்ரூவ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், புக்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை A = 1 2 3, B = 2 3 4, அப்புறம் C = 3 4 5, யூன்னு ஒரு செட் இருக்குது இல்லையா, யூங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் எடுத்துகிட்டு ஒன்றா சால்வ் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, B டேஷு C டேஷ் இருக்குது இல்லையா, B டேஷ் C டேஷ் இருக்குது, A டேஷு இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், முதல்ல B டேஷ் கண்டுபிடிப்போம். B டேஷுங்கிறது என்னது, இதை தவிர்த்து இதில் எல்லாமே இல்லையா. அப்போது 1 B டேஷுங்கிறது என்னது, U - B இல்லையா, U டிஃப்ரென்ஸ் B. அப்போது 1 4 5 1 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்புறம் C டேஷுங்கிறது 1 2, இதை தவிர்த்து எல்லாம் யூவில் எல்லாம் இல்லையா, 6 7 8 9 10. வச்சுங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, A யூனியன் B டேஷ் கேட்குறாங்க. A யூனியன் B டேஷ். A என்னது 1 2 3, யூனியன் B டேஷு. அப்போ என்ன சேர்த்து எழுதணும் இல்லையா, 1 2 3 5 6 7 8 9 10. அப்புறம் A யூனியன் B டேஷ் யூனியன் C. முதல்ல இதை கண்டுபிடிச்சா அடுத்த நான் இதை கண்டுபிடிக்கிறேன். யூனியன் சியோட யூனியன் பண்ண என்ன பண்ண பாருங்க, சியோட சேர்த்து யூனியன் பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஈக்குவேஷன் 1. சரிங்களா? அப்புறம் A இன்டர்செக்ஷன் B டேஷ். நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து இதை கண்டுபிடிக்கிறேன். இதை கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் இதை கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் இதை கண்டுபிடிக்க போகிறேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்டர்செக்ஷன் யூனியன் பண்ணிட்டாலே நமக்கு சொல்யூஷன் வந்துடும். நம்ம இப்படியே சால்வ் பண்ணலாம். அப்போ A இன்டர்செக்ஷன் B டேஷ் இல்லையா, A இன்டர்செக்ஷன் B டேஷ் என்னது, A எங்கே இருக்குது, A இன்டர்செக்ஷன் B டேஷ். இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணா வரும் 1 மட்டும் தான் வரும். A இன்டர்செக்ஷன் B டேஷ் வெறும் 1 மட்டும் தான் வரும். அப்புறம் A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இன்டர்செக்ஷன் D டேஷோட இன்டர்செக்ட் பண்ணோம். இன்டர்செக்ஷன் பண்ணால் 1 தான் வரும் இல்லையா, அதுவும் 1 தான், அதுவும் 1 தான். இது ஈக்குவேஷன் 2ன்னு தெரிஞ்சு. இப்போ இதையும் என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் பண்ணோம். 1 இன்டர்செக்ஷன் 2. இங்கே பாருங்கள், 1 கண்டுபிடிச்சிட்டேன், 2வையும் கண்டுபிடிச்சிட்டேன், 1ஐயும் 2வையும் இன்டர்செக்ட் பண்ணோம். பண்ணால் என்ன வரும் பாருங்க, 1 2 இன்டர்செக்ஷன் பண்ணால் 1 2 இன்டர்செக்ஷன் பண்ணால் 1 தான் இல்லையா. அப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் இந்த பக்கம் எடுத்தோன்னா என்ன வரும், A யூனியன் B. A யூனியன் B என்னது, ஏவும் பியும் சேர்த்து எழுதணும். 1 2 3 4. அப்புறம் A யூனியன் B யூனியன் C டேஷ். C டேஷோடு சேர்த்து எழுதணும், யூனியன் பண்ணோம். A யூனியன் B கிடச்சிச்சு. C டேஷ் என்னது இது. அப்போ என்ன வரும், 1 2 6 3 4 1 2 3 4 6 7 8 9 10. ஆச்சுங்களா? இப்போது B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ் என்ன வரும் பாருங்கள். B டேஷ் என்னது 1 5 இன்டர்செக்ஷன் C டேஷு. 2 இன்டர்செக்ட் பண்ணால் 1 6 7 8 9 10. ஆச்சுங்களா? இது ஈக்குவேஷனு
ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 இந்த பக்கத்தில் சரிங்களா, இந்த பக்கத்தில். அப்போது 1 2 கிடச்சிருச்சு நமக்கு. அப்போது இது ரெண்டையும் என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் பண்ணோம் இல்லையா. 1 2 இன்டர்செக்ஷன் பண்ண என்ன வரும் பாருங்கள். 1 இன்டர்செக்ஷன் 2 இன்டர்செக்ஷன் பண்ணால் என்ன வரும், 1 6 7 8 9 10 சரிங்களா. இது பி, இது பி ஓகேங்களா. இப்போ ஏவும் பி என்ன பண்ணோம், ஏவும் பியும் யூனியன் எழுதணும். ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி, ஏவும் பியும் யூனியன் பண்ண என்ன வரும், 1 6 7 8 9 10 சரிங்களா. ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பிங்கிறது அது இந்த ஏ ஈக்குவேஷன் ஏ, ஈக்குவேஷன் ஏ ஈக்குவேஷன் பி, இதில் வராது ஏ சரிங்களா. எல்லாம் இது வச்சுங்க, இது எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுங்க. அப்போ இதுதான் வரும் எக்ஸ் யூனியன் ஒய் சரிங்களா. எக்ஸ் யூனியன் ஒய் போட்டோன்னா இது வருது. இது ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கலாம். பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா. எல்ஹெச்எஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆர்ஹெச்எஸ் என்னது இங்கே பாருங்கள், 1 6 7 8 9 10 ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. அப்போ இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. தேங்க்யூ.